ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகட் இன்டு ஸ்கெச்சஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ட்ராயிங் அப்டேட்டுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோவில் போகலாம். நாம் இன்றைக்கி அப்கமிங் ஸ்கெட்சிங்காக பண்ண போகிறது ஒரு 3D ட்ராயிங் தாங்க. அந்த 3D ட்ராயிங்க்கு நான் என்ன ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்னா ரெட் சில்லி தான் எடுத்திருக்கேன். இந்த ரெட் சில்லியை தான் 3D எஃபெக்ட்டுக்கு நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நாம் இந்த ரெட் சில்லியோட கலரை எப்படி எக்ஸாக்டாக கொண்டு வர போகிறோன்றதை தான் இன்றைக்கி இன்ட்ரோவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறப்பே இந்த கலர் எப்படிலாம் நம்ம எக்ஸாக்டாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். நாம் இதுக்கு ஒரு 4 கலர் பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெட் ஷேடில். என்னென்ன ஷேட்ஸுன்னு பாருங்கள், நான் 1 by 1 காட்டுறேன், நீங்களும் அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பேஸாக ரெட் கலரை மைல்டாக அப்ளை பண்ணுறேன். தென் அது மேலே நான் கலர் ஷேட் பென்சில் எடுக்க போகிறோம். ஸோ அதையும் மெரூன் மேலே நம்ம நல்லா லைட்டாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிப்போம். தேர்டாக நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் பிளாக் கலர். ஸோ அதுவும் எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக டார்க் ரெட் பென்சிலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்றத. ஸோ நம்ம எல்லா கலர்ஸும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஸ்மஜிங் ப்ராசஸ் தான். நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறது பேப்பர் ஸ்டம்பாக இருக்கலாம், இல்லை இயர்பட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக அந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மஜிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது காட்டன் பட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஸ்மஜ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டாகவே அந்த சில்லியோட எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அந்த கலர் கோட் நான் சொல்கிறேன் எப்படி எக்ஸாக்டாக அந்த கலர் கோட் நமக்கு ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸோடு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா, இந்த சில்லியை பார்த்தே நம்ம இதோட அவுட்லைனும் நம்ம வரைஞ்சி முடிக்க போகிறோம். வாங்க அவுட்லைன் எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். நம்ம அவுட்லைன் பண்ணுறப்பயே நம்ம 3D ஒர்க் பண்ணுறதுனால ஷேடோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேடோ ப்ராசஸையும் நீங்கள் அவுட்லைனாக இனிஷியலாகவே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. எப்படி எக்ஸாக்டாக கொண்டு வர முடியுமோ நீங்கள் அந்த ஷேடோ பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, நம்ம எப்படி எக்ஸாக்டாக கலர் கோட் கொண்டு வரலான்றதான் நம்ம இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அவுட்லைனும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம பார்ட் 2ல் இதோட ஃபுல் ஷேடிங் ப்ராசஸ் எப்படி பண்ணலான்றதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களை நான் பார்ட் 2ல் எப்படி ஷேடிங் ப்ராசஸ்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 1 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்ட் 2 எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவோடு வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.